கேஜிஎஃப்லேருந்து கோல்டு வந்து எடுத்துன்னு பெங்களூரு ஏர்போர்ட்டு ஹெச்எல்க்கு எடுத்துன்னு போவோம். எடுத்துன்னு போகும்போது இங்கேருந்து டிஆர்லேருந்து 20 போலீஸ் கன்னோட எடுத்துன்னு போவோம். 50 kg கோல்டு எடுத்துன்னு போயிட்டு அங்கே டிஸ்பாஸ் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் 8 o'clock ஃப்ளைட்டில் வந்து பாம்பே போயிட்டு அது ரீச் ஆகிற வரைக்கும் அங்கே இருக்கும். அங்கே இருந்ததுக்கப்புறம் அது போயிட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வருவோம். என்ன மாதிரி வண்டியில் அந்த கோல்டு எடுத்துகிட்டு போவீங்க? எங்களுக்கு அதுக்குன்னு வந்து ஒரு 25 வண்டி சீட் கெப்பாசிட்டி ஒரு வேன் வச்சுருந்தோம். அதுக்கு பேரே கோல்டு வேனுன்னு வச்சோம் நாங்கள். நான் மெக்கானிக்கு டிரைவரு எல்லாம் நாங்கள் போவோம். மெக்கானிக் எதுக்கு கூட வருவாருங்க? ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த இமிடியேட்டாக அதை ரெடி பண்ணி வண்டி எடுத்துன்னு போகணும். வேறு பின்னால் வந்து இன்னொரு வண்டி எஸ்காட் வரும். அது பிரேக் டவுன் ஆச்சுன்னா இன்னொரு வண்டியில் வந்து அதை டிஸ்பாச் பண்ணுவோம். தூக்கி எடுத்துன்னு போயிட்டு 8 o'clock எல்லாம் அங்கே கொடுக்கணும். எவ்வளோ கோல்டு எடுத்துன்னு போவீங்க? 50 kg எடுத்துன்னு போவோம். 50, 45, 60. அது எந்த வருஷங்க? 84லேருந்து நாங்கள் 95 வரைக்கும் எடுத்துன்னு போய்க்கிறோம். 2000 வரைக்கும் எடுத்துன்னு போய்க்கிறோம். இப்போது நீங்கள் போகும்போது அந்த கோல்டு கண்ணில் பார்க்குவீங்களா இல்லை அதை மூடிட்டு இருப்பாங்களா? இல்லை, அது பாக்ஸ் போட்டு மூடிடுவோம். நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போன உடனே எத்தனை மணிக்கு இங்கேருந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அங்கே 3 o'clock மார்னிங் 3 o'clock வந்து எல்லோரும் பிக்கப் பண்ணி போவோம். 6:30 வந்து பெங்களூரு ஏர்போர்ட்டில் இருக்குவோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் வந்து பாம்பேலேருந்து வரும். வந்ததுக்கப்புறம் வந்து 8 o'clock ஃப்ளைட் வந்து மேலே ரீச் ஆகும். அது 8 o'clock போயிட்டு பாம்பேயில் ரீச் ஆகிற வரைக்கும் நாங்கள் அங்கே இருக்கோம். ஏன் அப்படி அங்கேயே வெயிட் பண்ணுவீங்க? பிரேக் டவுன் பை சான்ஸ் யாரோ கோல்டு எடுக்கலைன்னா ரிட்டர்ன் வந்துடும். அதை நாங்கள் எடுத்துன்னு வரணும் திரும்பி எஸ்காட் வச்சுன்னு. அங்கே வந்து ஒரு லைசன்ஸ் ஆஃபீஸர் இருக்குவாங்க, நம்ம பிஜிஎம்எல் ஆள். அவர் வந்து அங்கேருந்து லண்டன் மார்க்கெட்டுக்கு அவர் சேல் பண்ணுவார். இவ்வளோ கோல்டு நீங்கள் எடுத்துன்னு போய்க்கிறீங்க, உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ கிடைக்குங்க? எங்களுக்கு 2000 ரூபாய் 2500 சம்பளம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதை கொடுக்க மாட்டாங்களா? எதுவும் கிடையாது. DA 40 rupees கிடைக்கும், அவ்வளோ தான். எவ்ரி மந்த் 1 day சாப்பாட்டு இது 40 rupees கிடைக்கும். 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் 50 கிலோ கோல்டு கொண்டு போயிருக்கீங்க. மாதத்துக்கு 100 கிலோ கோல்டு, அப்படின்னா வருஷத்துக்கு 1200 கிலோ கோல்டை கொண்டு போய்க்கிறீங்க. இவ்வளவு தங்கத்தை கண்ணில் பார்த்த நீங்கள் உங்களுக்குன்னு உங்கள் வீட்டுக்குன்னு தங்க நகை கடைக்கு போய் ஏதாவது தங்க நகைகள் வாங்கியிருக்கீங்களா? நாங்கள் எதுவுமே வாங்கிறதுக்கு எங்கள் சேல்ஸே இல்லை. எங்கள் சம்பளம் அந்த மாதிரி இருந்துச்சு. உலகத்திலே எங்களது சம்பளம் மாதிரி கம்மி வந்து எங்கேயுமே கிடையாது. இன்றைக்கி பின்ஷன் எங்களுக்கு 800 ரூபாய் வருது. உலகத்திலே வந்து ஓல்டேஜ் பின்ஷனே 1200 rupees வருது. பிஜிஎம்எல்ல நாங்கள் வேலை செய்து, அண்டர்கிரவுண்டில் வேலை செய்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்து எங்களுக்கு 800 ரூபாய் தான் வருது பின்ஷனு. அந்த 800 ரூபாய் கூட வந்து சில ஆளுக்கு வரதில்ல. உங்கள் பேர் என்னங்க? என் பேர் மனவாளன். NT பிளாக்ல பிறந்தேன். நான் பிஜிஎம்எல்ல வந்து 1980 வந்து நான் அப்பாயின்மெண்ட் ஆனேன். அதுக்கப்புறம் அண்டர்கிரவுண்டில் கோல்குண்டாவில் வேலை செய்தேன். எல்லா ஷாப்லேயும் வேலை செய்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சர்பேஸில் வந்து சென்ட்ரல் டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்தேன். அதுக்கப்புறம் வந்து எல்லா ஆஃபீஸருக்கும் வண்டி ஓட்டியிருக்கிறேன். மெக்கானிக் ப்ளஸ் டிரைவரு என்ட்ரிஸில் வேலை செய்திருக்கிறேன். எட்கரில் வேலை செய்திருக்கிறேன். சவுத் ஷாப்பில் வேலை செய்திருக்கிறேன். எல்லா ஷாப்ட்டுக்கும் நான் போயிருக்கிறேன். டிம்பர்லேருந்து மிஷின் மேஸ்லேருந்து எல்லா விதமான வேலை லோக்கல்லாம் ஓட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து 84ல் வந்து சென்ட்ரல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன். 2001 வரைக்கும் நான் எம்ப்ளாயிஸாக வேலை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எசென்ஷியலாக வந்து 5 years வேலை பண்ணேன். எனக்கு பேமெண்ட் கொடுக்கல. பேமெண்ட் கொடுக்காதனால திரும்பி அப்படியே எகெயின் வந்து அப்படியே பண்ணிவிட்டு 2010ல் நான் நின்றுட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் ஏதோ டெய்லி எதனா வேஜஸ் வருதா, எதனா வந்து மெக்கானிக் வேலை எதனா வந்து ஒன்று பண்ணியிருக்கேன். என் கையில் எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ வேலை பண்ணுறேன். 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிக்கிறேன். நான் இருக்கிறேன், அவ்வளோதான்.